ஹாய் ஹலோ, இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இஃப்தார் டே 12. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் தாங்க. வீட்டிலையே மதுரையில் என்னெல்லாம் ஃபேமஸோ எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு எல்லா ரெசிபியும். ஸோ ரெசிபி வீடியோ உள்ளே போல் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவை பணியாரம். இதுக்கு வந்து 1 கிளாஸ் ரவை, அரை கிளாஸ் மைதா. அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரவை ஊறினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரவை ஊறின பின்னுக்கு 1 கிளாஸ் சீனி, கொஞ்சோண்டு உப்பு, 1 முட்டை, 1 வாழைப்பழம். சோடா மாவு வந்து ஆப்ஷன், நான் போட மாட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தண்ணி கூடிச்சுன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஈத் பெருநாள் அன்னைக்கெல்லாம் கண்டிப்பாக மார்னிங் இது இல்லாமல் இருக்காது. இது வித் இட்லி சூப்பு தான் எங்களோட ஸ்பெஷலு. ஸோ போகும்போது வரும்போது மத்தியானம் முடிய சாப்பிட்டுட்ருக்கோம். சின்ன பிள்ளைகள் ரொம்ப இப்போ முடிய நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈதுக்கெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ தான். இது ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் இது ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது ரவை பணியாரம் நல்லா ஃபேமஸ் தான். ஈதுனா தான் இது ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் மதுரைன்னா ஃபேமஸ் பட்டர் பன் தானேங்க. அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எனக்கு இந்த பர்கர் பன் தான் கிடச்சிச்சு. நம்ம ஒரு பன்னு கிடச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ அது அப்புறம் அதை எடுத்துகிட்டு, ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கட் பண்ணலாம் ஸ்லைஸாக கட் பண்ணியே இருந்துச்சு. பட்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்புறம் க்யூப்ஸ் வைப்போம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பட்டர் வந்து அன்சால்டட் பட்டராக இருக்கணும். சால்டட் பட்டராக இருந்தால் பயங்கர உப்பு கரைச்சிரும். ஸோ அன்சால்டட் பட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அப்புறம் வந்துட்டு பட்டரை லைட்டாக மேலே தடவிட்டு சுகர் மேலே அப்படியே நடுவில் சென்டரில் போட்டுட்டு மேலே இருக்க பாதி பண்ணையும் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பட்டர் வச்சுட்டு, இப்படி தாங்க நம்ம ஊர்லேயும் செய்வாங்க. பட் நிறையா செய்யும் போது அந்த பட்டர் ஏற்கனவே அவங்க உருக்கி வச்சுருப்பாங்க. இதை லைட்டாக அப்படி தடவி விட்டுட்டு அது மேலே அப்படி சாரல் மாதிரி லைட்டாக லாஸ்ட்டு ஷிவர் போடணும். இதை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ மேஷர் இருக்கும்ல, அதை வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் உள்ள முடிய பட்டர் போய் ஜூஸியாக இருக்கும். பட் திகட்டிரும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை செஞ்சுருக்கேன். நேத்திக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இன்னும் லைட்டாக பட்டரில் தான் ஊறி போய் இருந்துச்சு இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே சுகர் போட்டு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இது இல்லாமல் மதுரையில் கிடையவே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மதுரைனாலே ஸ்பெஷல் ஜிகரதண்டா தான். இந்த ஜிகரதண்டா இவ்வளோ ஈஸியான்னு நீங்கள் இதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க வீடியோவை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 கிளாஸ் நாட்டு சர்க்கரை எடுத்து கேரமலைஸ் பண்ணணும். ஸோ நாட்டு சர்க்கரை சீனி மாதிரி டக்குன்னு கேரமலைஸ்ட் ஆகாது. ஸோ 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கேரமலைஸ் பண்ணுங்கள், ஆயிடும் நல்லா. அதுக்கப்புறம் 500 ml பால் எடுத்து ஆடை நல்லா வத்த விட்டு ஆடை வர மாதிரி கலக்கி 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 விட்டு 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 ஆடை வர வைக்கணும். அப்புறம் ஒரு 500 ml காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து 2 ஸ்கூப் எடுத்து அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அந்த கேரமலைஸ்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்புறம் பால் ரெடி ஆயிடுச்சு கொதிச்சு. அதுலேயும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு கேரமலைஸ் பண்ணதை நம்ம போட்டு அது கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதுதான் நமக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதோட 2 ஸ்பூன் சீனி போட்டு கலக்கி வச்சுருங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. இது வந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். நல்லா வத்த விடுங்க. இங்கே வந்து இவ்வளோ தாங்க வத்த முடிஞ்சு. ஆனால் ஆடை ஒரு அளவு வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஃபேட் இல்லை, இந்த பால்னால அவ்வளோ ஆடை வரமாட்டேன்ருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு அதுலேயும் 2 ஸ்பூன் கேரமலைஸ் பண்ணி இதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இதுதான் ஸ்பெஷல் ஜிகரதண்டாவில் போடுற அந்த ஐஸ்கிரீமு. அப்புறம் வந்துட்டு இது பாதாம் பிசினை வந்து ஊற வச்சுக்கணும். அதை வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத், மதுரை நன்னாரி சர்பத் உங்களுக்கே தெரியும், செம்ம ஃபேமஸ்ஸு. ஜனதாஸ் சர்பத் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த க்ரீமி ஐஸ்கிரீம், ஜிகரதண்டா ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க, அதை மேலே 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கட்டியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் நம்ம டேஸ்ட் வைஸ் செம்ம. அப்புறம் பால் ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை அது மேலே ஊற்றிட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிகரதண்டா குடிக்கலை அந்த ஒரு ஏக்கமே இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கும். அந்த ஒரு இதே தேவையில்லை,
அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஐஸ்கிரீம் இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஈஸி இவ்வளோ டேஸ்ட்டு அந்த எனக்கு பார்க்க எனக்கெல்லாம் மேக்ஸிமம் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணான்னா வேண்டாம். நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸ்வீட்டு. பிள்ளைங்கள்லாம் இன்னும் நிறையா ஊற்றி ஊற்றி குடித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா? மிளகா பஜ்ஜி, கடல் பாசி, பேரிச்சம்பழம், அப்புறம் வந்துட்டு மதுரை பட்டர் பன், ஜிகர்தண்டா, ரவை பணியாரம், கறி சமோசா, நன்னாரி சர்பத், அப்புறம் வெள்ளை கஞ்சி தான் எங்கள் ஊர்லலாம் இருக்கும். அதனால ஜிகர்தண்டா எப்படி இருக்கு? ஜிகர்தண்டா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாம். என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.